வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த இனிமையான மதிய வேளையில நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இங்கே இணைந்திருக்கிறோம். என்ன உயர்ந்த நோக்கம் அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் தூய்மை செய்து இறை உணர்வை பெற வேண்டும். அதே போல தொண்டாற்றி இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும். அந்த நோக்கத்துல தான் நாம் இப்ப இதுல இணைந்திருக்கோம். இப்போ பிறருக்கு தொண்டாற்றணும் அப்படின்னா நமக்கான திறமைகளை, தகுதிகளை நாம உயர்த்தி கொள்ளணும். இப்ப நம்ம கிட்ட நிறைய திறமைகள், தகுதிகள் இருக்குது. இருந்த போதும் அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கூச்சம், தயக்கம் இதெல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். நீங்க அது உடனடியா அந்த விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதாவது பேச்சுக்கலை அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆசிரியர் பயிற்சியில மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படின்னம்னா நம்மளுடைய பேச்சுக்கலை. எப்படி பயிற்சியை நம்ம நல்லா செய்யறோமோ அதே மாதிரி அந்த பயிற்சியை நம்ம நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கும் தெரியணும். ஒரு ஆசிரியனுடைய தகுதி. நம்மள நிறைய பேர் பயிற்சியை நல்லா டெடிகேட்டடா செய்யறோம், நல்ல பலனை அனுபவிக்கிறோம். பட் அதை சொல்லி கொடுக்கிற இடத்துல நமக்கு நிறைய சிக்கல்கள், தடைகள் இருக்குது. அப்ப அந்த கூச்சம், தயக்கம் இதையெல்லாம் நம்ம உடைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. பட் நல்லா பேசி அதை ரீச் பண்றவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. இது பேச்சுக்கலை அப்படிங்கிறது ஏதோ மற்றவங்களுக்கு மட்டும் உயர்வை கொடுக்குன்னு நினைச்சிட வேண்டாம். இது நம்மையும் பல மடங்கு உயர்த்தும். நானும் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா யாரு கூட எதையும் பேசவே மாட்டோம். ரொம்ப சை டைப்ல தான் இருப்பேன். யாராவது வந்தா கூட போய் நேரா பேச மாட்டோம். பழகிறது கிடையாது. பேச்சே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊமையாங்கிற அளவுக்கு இருந்தேன். பட் அப்ப நிறைய என்னை பற்றி நிறைய தாழ்வு மனப்பான்மை, எனக்கு நிறைய தயக்கம், நிறைய கூச்சம். எதுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு 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 கான்பிடன்ஸ் லெவல் இல்லாம தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு இன்னும் ப்ராப்பரா வரல, ஓப்பனா சொல்லணும். அப்போ அந்த கான்பிடன்ஸ் லெவலை நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தணும். சரிங்களா? நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அதற்கு திறமையை நம்ம வளர்த்தி கொள்ளணும். இது 3 இருந்தா தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தா கு தி அப்படின்னா, தானா தன்னம்பிக்கை, கு குறிக்கோள், நமக்குன்னு ஒரு இலக்கு, நமக்குன்னு ஒரு எய்ம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம் அப்படின்னு இல்லாம நமக்குன்னு ஒரு இலக்கு, நமக்குன்னு ஒரு குறிக்கோள் நிச்சயமா இருக்கணும். அதுவும் அது ஆன்மீகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல பொருள் சார்ந்த ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிதானுங்களா? ஆனா அதையும் கடந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நாம செய்யக்கூடிய ஒரு செயல் மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த நோக்கத்துல நாம எல்லாம் உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா நான் அடிக்கடி சிந்திக்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்தினுடைய நிலை பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இது மோசமா இருக்கு. சரி, தவறு இல்லை. இது காலத்தினுடைய
சூழல் அப்படி இருக்கு. அதனால அந்த மாற்றத்தை இயற்கை வந்து மனிதனிடம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. சரி, அப்போ இந்த நோக்கத்திற்கு ஒரு குறிக்கோள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கு. இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அந்த சமுதாயம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்போ அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி நாம வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த செயலுக்கு வந்து திறமையை நம்ம வளர்ச்சி பண்ணணும். இப்ப நம்மகிட்டே நிறைய திறமைகள் இருக்கு. பட் அதற்கான திறமையில மிக முக்கியமான ஒரு திறமையா இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது வந்து பேச்சுக்கலை தான். அப்ப அந்த பேச்சுக்கலை அப்படிங்கிறத நீங்க நல்லா உயர்த்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன நான் இன்னைக்கு சொல்ல வரேன்னா, உங்க எல்லாருமே வந்து அந்த குரூப்ல எல்லாருமே டீம் பிரிச்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். நானுமே இன்னும் அட்டண்டன்ஸ் வரைக்கும் எதுவுமே உங்களை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம அந்த பில்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால உங்க மேல இன்னும் முழு கவனத்தை என்னால் செலுத்த முடியல, மன்னிக்கணும். 28க்கு அப்புறம் முழு கவனம் நான் உங்க உங்க டீம் மேல மட்டும்தான் என்னோடது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 400 பேர் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு 10 வருஷம் கடுமையா உழைச்சா கூட உங்க அளவுக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு வந்து அடுத்த லெவல்ல வந்திருக்கீங்க. அப்போ உங்களை எந்த அளவுக்கு டே பை டே வந்து உங்களை உயர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல என்னோட கடமை வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக்குக்கு கொஞ்சம் நான் நார்மலா காமனா தான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம வந்து ஆழமா நம்ம வந்து பதிக்கணும். சரி, அதுல உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பேசணும். அதாவது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து மணிக்கணக்குல பேசுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம். ஆனா நம்ம பப்ளிக்ல போய் ஒரு 2 பேர் 4 பேருக்கு முன்னாடி ஒரு மைக்க பிடிச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட இந்திய சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா விவேகானந்தரே பேசுறதுக்கு பயந்துருக்காருன்னா பாருங்க. அவ்வளோ பெரிய சிங்கம் மாதிரி வீரத்துறவின்னு சொல்றோம். அவர் பேச்சை கேட்டா நாடி நரம்பெல்லாம் அப்படியே உடைச்சுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அவரோட ஸ்பீச், அவரோட சிந்தனை, அவரோட புத்தகம் எல்லாம் படிச்சா. அப்பேற்பட்ட சிந்தனையாளருக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பேசுறப்ப அவருக்கு பேச்சு வரல. வெளிநாட்டுல போய் சிகாகோல பேசுறதுக்கு போனப்ப அவர் ஸ்பீச் வரல. வந்து பேசுங்கிறாரு, தயக்கப்படுறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசுறேங்கிறாரு. அடுத்து 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 11வது நபருக்கு அப்புறம் தான் அவர் பேசியிருக்காரு. மகாத்மா காந்திக்கு ஸ்பீச் வரல. சரி, இந்தியாவே பின்னாடி கட்டி இழுத்துட்டு வந்தாரு. அவரே மேடை பேச்சுல பயந்துக்கிறார். இப்படி எல்லாருமே இதுக்கு வந்து உட்பட்டவங்க தான். அப்போ அந்த ஒரு நிலையை வந்து நீங்களும் கடக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா தன்னிட்டு இருக்கிற கருத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு விஷயம் நமக்கு வந்து வரணும். இந்த ஒரு விஷயம் வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கிட்ட இருக்கிற என்ன சொல்றது, பயம், தாழ்வு மனப்பான்மை, கூச்சம், வெக்கம், தயக்க உணர்வு, இத்தனை நாள் நம்மளோட வாழ்க்கையை வந்து தடை செஞ்சுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து உடைக்க முடியும். புரியுதுங்களா? அதனால அது வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சிலருக்கு உடனே வந்துடும். உங்க 400 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு 100 பேருக்கு வந்து உடனே வந்துடும். ஒரு 100 பேருக்கு ஒரு வாரத்துல வந்துடும். ஒரு 100 பேருக்கு ஒரு மாசம் ஆகும். இன்னொரு 100 பேருக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் உடனே வரணும்னு இல்லை. இன்னைக்கு நாம ஆனா எல்லாருமே தொடங்குறோம் அப்படிங்கறது மட்டும் முடிவு பண்ணிக்கோ. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 1 வீக் டைம், நம்ம ஃபங்க்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம். நீங்க எல்லாரும் ஒரு 5 நிமிடம் ஏதோ ஒண்ண பேசணும். எதை பத்தி வேணா நீங்க பேசலாம். உங்களை பத்தி பேசலாம், உங்க குடும்பத்தை பத்தி பேசலாம், மகிழ்ச்சி பத்தி பேசலாம், உடற்பயிற்சி பத்தி பேசலாம். சரிதானா? இல்ல உங்களோட வாழ்க்கை முறை ஏதாவது நீங்க குறிப்பா பேசலாம், உணவை பற்றி பேசணும்னா பேசலாம். சரிதானுங்களா? எது வேணா நீங்க பேசலாம். இதுதான் பேசணும்னு டாபிக்கே கிடையாது. காமன் ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து பேசணும். உங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பேசலாம். என்னோட லைஃப்ல வந்து நான் இப்படி எல்லாம் அனுபவம் பட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன். என்னோட லைஃப்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
சரி, என்னோட குழந்தைகளை நான் வந்து இப்படி வந்து வளர்த்தி இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், உங்க எல்லாருக்குள்ளயும் ஊருப்பட்ட சக்திகள், திறமைகள் வந்து மறைஞ்சு கிடக்கு. விவேகானந்தர் அதைத்தான் சொல்லுவார். ஒரு கல்வி என்பது ஒரு மனிதனுக்குள்ள உள்ளே உறைந்திருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வின்னு சொல்லுவார். அதான் உண்மையான கல்வி. சரிண்ணா? நமக்குள்ள இரையாற்றலே உள்ளதா இருக்கு. சரிங்களா? அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு பேரு தான் நம்ம வந்து கல்வின்னு சொல்றோம். அப்போ ஆஹ், நம்ம நல்லா வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுல வந்து உடனே வரணும்னு தயவு செஞ்சு எல்லாருமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து சக்சஸ் ஆகாது. நான் இன்னைக்கு பேச சொல்றேன், இன்னொரு ஒரு வாரத்தில் நான் வந்து பேசிடலாம் அப்படின்னு வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு உடனே எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? அதான் நான் சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு உடனே வரும். அவரோட நேச்சர், அவங்களோட இயல்புல, அவங்களோட பேரண்டோட ஏதாவது அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்க அப்படி ஏதாவது சொற்பொழிவாளரோ ஆசிரியரா இருந்திருந்தாலோ, அல்லது முன்னோர்களோட டச் இருந்திருந்தாலோ, இல்ல ஒரு சிலருக்கு இயல்பாவே பேசுற தன்மை நம்ம 10ல் ஒருத்தருக்கு வந்து இயல்பா ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு வர்றது இயல்பு. ஆனா எல்லாத்துக்கும் வராது. ஆனா முயற்சி பண்ணா வராதுன்னு சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது. நான் தான் சொல்றேன், நானே வந்து சுத்தமா பேசாத நபர். சரிங்களா? நானே இவ்வளவு தூரம் பேசினா இவர் தான் நீயா நானா தான் கோபிநாத் ஐயா தான் சொல்லுவாரு. டோட்டலா பேசவே மாட்டாராம், ஊமைன்னு நினைப்பாங்களாமா. பட் இன்னைக்கு அவர் உலகம் முழுக்க சென்று பேசி கொண்டிருக்கிறார். அதனால இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈஸியா உங்களை வந்து டியூன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனா சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க வந்து நல்லா ஒபே பண்ணி வரணும் நிச்சயமா. சரி, என்ன சொல்றோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சிலர் இந்த விஷயம் வேண்டான்னு சொல்லி போற அளவுக்கு கூட வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா போன தடவை 300 ஆசிரியர்கள் வந்ததுல இந்த 5 நிமிஷம் பேச சொன்னதுக்கு அப்புறம் அந்த 300 பேர் 165 பேரா மாறினாங்க. அப்புறம் 10 நிமிஷம் பேச சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 130 பேர் என்னவோ ஆனாங்க. அப்புறம் அரை மணி நேரம் பேச சொன்னதுக்கு அப்புறம் 100 பேர் ஆயிட்டாங்க. சரி என்ன, இது வந்து நீங்க பேசினாதான் ஆசிரியர் அப்படிங்கறது நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம ஆசிரியர்கள்ல நிறைய டைப் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து உடற்பயிற்சி சொல்லி தர்றது வரும். சரிங்களா? ஒரு சிலருக்கு தியானம் எடுக்கிறது நல்லா வரும். தியானத்தை உணர்வுபூர்வமா செய்வாங்க, உணர்வுபூர்வமா நடத்துவாங்க. ஒரு சிலருக்கு பேசுறது நல்லா வரும். சரிதானுங்களா? அப்ப நம்ம மல்டி டைமென்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது. ஆல்ரவுண்டரா இருக்கிறது ஒருத்தர் கிரிக்கெட்ல பேட்டிங் வரும், பவுலிங் வரும், ஃபீல்டிங் வரும், கீப்பிங் வருங்கிற மாதிரி. அதுக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரி, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ, இப்ப 400 பேர்ல ஒரு 100 பேர் நல்லா பேசுறது தயாரானீங்கன்னா பெரிய விஷயம். சரி, இன்னைக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேன், நம்ம கூட ஒரு 4 ஆசிரியர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அந்த 4 பேருடைய விளைவு தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது. நீங்க ஒருத்தர் நினைச்சாலே இந்த அளவுக்கு வேணா நீங்க நினைச்ச அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இதை வந்து கொண்டு போக முடியும். அஹ் அப்போ அஹ் ஒரு 100 பேர் வந்து தவத்துல உயர்ந்து வரணும். நீங்க வந்து தவம்னா நீங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும். இப்ப நம்ம அமைப்பிலே நிறைய பேர் இருக்காங்க, தவமா இவங்க தவமா கண்ணை மூடிட்டு வந்து உட்காருவாங்க. நீங்க பழைய அன்பர் மங்கையர்கரசி அம்மாவோட தவத்தெல்லாம் நீங்க அட்டன் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? பழைய சாதனை மார்க்கத்துல எல்லாம் இந்த சாதனை மார்க்கம் இவ்வளவு புகழ் பெற்றதுக்கு காரணம் அவங்களோட தவம் எல்லாம். சரி, அந்த தவம் எல்லாம் அப்படி இருக்கும். நீங்க என்னோட மெடிடேஷனுக்கே வந்து நிறைய பேர் நல்லா பண்றீங்கயா, நல்லா இருக்குது, நல்லா வருது அப்படின்னு. இது மாதிரி 100 மடங்கு ஆற்றல் மிக்க தவங்கள் எல்லாம் இருக்கு. அவ்வளவு ஒரு உணர்வா கொண்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம ஆசிரியர்கள், நேத்திக்கு வந்து பங்கார் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா அவங்ககிட்ட கூட நான் பேசிட்டு இருந்தேன். ஐயா கூட நீங்க வந்து எல்லாரையுமே வந்து ஆசிரியர் அப்படின்னு உருவாக்கிட வேண்டாம். ட்ரைனிங் கொடுங்க. 1000 பேர் என்ன 10,000 பேருக்கு வேணாலும் ட்ரைனிங் கொடுங்க. பட் ஆசிரியர் அப்படின்னு நீங்க பேரு பட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் குவாலிஃபிகேஷனா இருக்கணும், வெல் வெர்ஸ்டா இருக்கணும். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க போய் ஐஎஸ்எம் யோகா இறை சாதனை மார்க்கத்துல பாருங்க, ஒரு ஆசிரியர் இப்படி இருக்கணும். பாருங்க அவங்க எப்படி பயிற்சியில எப்படி இருக்காங்க பாருங்க, தவத்துல எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் இருக்காங்க பாருங்க, தத்துவம் எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. சரிதானுங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து இந்த முறை வந்து அஹ், நம்ம நேரடி மையமும் ஓப்பன் ஆகுறதுனால வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு நேரடி வகுப்பு கூட நீங்க விரும்புறப்போ நம்ம அதை ஏற்பாடு பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல அப்படியே கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நேரடி, ஏன்னா நேரடி நிகழ்ச்சியில நிறைய உங்களுக்கு சொல்ல முடியும். சரியா? நேரடி நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண முடியும் ஆன்லைனை விட. சில விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல ஷேர் பண்ண முடியாது. அதனால அதையும் நம்ம வந்து திட்டமிடுறோம். அதனால இந்த பேட்ச் வந்து
ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்ச். உங்களை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு வரணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒருத்தர் பாட்டு பாடுறதுல வரும். சரிங்களா? பாட்டுன்னா அவ்வளவு எக்ஸலண்டா பாடுறாங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. நம்ம அந்த வகுப்பெல்லாம் கொடுக்கறப்பதான் உங்க திறமை எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? அப்போ நமக்கு எதுல விருப்பம் இருக்கோ, எதுல நமக்கு திறமை இருக்கோ, அந்த திறமையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்திற்கு முழுமையா வந்து சர்வீஸ் பண்ண முடியும். யாரும் வந்து என்னால இது முடியல, என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறைவன் அப்படி பண்ணவே இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அற்புதமான திறமைய உள்ள வச்சிருக்காங்க. கடைசிக்கு சமையல் வச்சுக்கோங்க. இங்க ஈஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. நல்லா நம்மளுடைய பேராசிரியர் திருப்பூர்ல சுப்பிரமணியம் ஐயா அப்படின்னு ஐயா அவங்க. அவங்களோட வாழ்க்கை துணை அவங்க. அவங்க பாத்தீங்கன்னா, நல்ல தத்துவத்துல தெளிவு இருக்குது. ஆனா உணவு டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து சர்வீஸ் பண்றோமாங்க. சரிங்களா? அதுல அவங்களுக்கு பெரிய ஆர்வம். உணவு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபுல்லா நான் சர்வீஸ் பண்றோமாங்க. அப்போ நம்ம எதுல வேணா சர்வீஸ் பண்ணலாம். சரிதானுங்களா? சர்வீஸ் அப்படின்னா நமக்குள்ள பயன்படுற மாதிரி முன்னேற்றம்னா அதாங்க சர்வீஸ். அதாவது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் வந்து அற்புதமான ஆற்றல் ஏதாவது ஒன்ன வந்து ஸ்பெசிபிகேஷனா வச்சிருக்கிறான். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிக அற்புதமா வந்து இருக்குது. மறக்காதீங்க. மனதில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து வேற லெவல்ல இருப்பீங்க. சரிதானுங்க? உங்களுடைய ஆத்மாக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு ஒரு பர்பஸ் வந்து இறைவன் வந்து உள்ள வச்சிருக்கான். நிறைய பேர் தொழில்ல வெற்றி பெறுவதற்கு, நிறைய பேர் தொழில்ல தோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னா, அந்த விஷயத்த அவங்க வந்து கண்டுபிடிக்க தெரியல. இப்போ இளையராஜா சார் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ஆத்மானுடைய ஒர்க்கு. சோல் வந்து அந்த மியூசிக்ல தான் இருக்கணும்னு இருக்கு. இப்ப அவர்கிட்ட போய் நீங்க வந்து கிரிக்கெட் ஆடுங்க, தோனி மாதிரி நீங்க ஃபேமஸ் ஆகுங்கன்னா, அவரால சத்தியமா பண்ணவே முடியாது. அதே தோனிய கூட்டிட்டு வந்து மியூசிக் போட சொன்னா பண்ணவே முடியாது. அவங்கலாம் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அந்த திறமைய கண்டுபிடிச்சுட்டாலே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டோங்க. இப்ப வந்து கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு ஒரு +2 படிச்ச மாணவன் என்ன குரூப் எடுக்கலாம்னா, கேரியர் கைடன்ஸ்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. அந்த கேரியர் கைடன்ஸ்ல என்ன இருக்குதுன்னா, அவனுக்கு எந்த சப்ஜெக்ட் வரும். இப்ப நமக்கே தெரியாது. நமக்கு எந்த சப்ஜெக்ட் வருங்கிறது. அப்ப அது மூலமா நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவனுக்கு மேத்ஸ் தான் வரும், இவனுக்கு சயின்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்ப அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஆற்றலை நாம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அத மட்டும் கண்டுபிடிச்சுட்டா, உங்க சோல் வந்து உங்க சோல்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் அது வந்து தீர்த்துரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியமாயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு அமைதியாயிரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு பொருள் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். ஆனா அத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிதானுங்களா? அப்ப இந்த ஆத்மா எதுக்காக இந்த நோக்கத்தை எடுத்து, உயிர் எடுத்து, இந்த உடல் எடுத்து இங்க வந்திருக்குதோ, அந்த பர்ப்பஸ கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். அதுதான் உங்க லைஃப்ல நீங்க வெற்றி பெறுவதற்கான அடிப்படை ஒரு தகுதின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பயிற்சி குடுக்குறப்பவே நெறைய பேருக்குள்ள இருக்கிற திறமைகள் வந்து நம்ம வெளிப்படுத்திருவோம். குறிப்பாக பேச்சு. பேச்சு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா எடுக்காதீங்க. பேச்சுக்கலை பற்றி நான் டீட்டெயில்டா சில விஷயங்கள் பேசணும். நான் பின்னாடி பேசுறேன் நான். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னா, ம் என்ன டாபிக் எடுக்கலாம்? ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சும்மா சாதாரணமா திங்க் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா போய் திங்க் பண்ண அவசியம் இல்ல. 5 நிமிஷம் தான் பேச போறீங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நம்மளோட ஸ்பீச். சரிதானா? 5 நிமிடத்துல நீங்க என்ன கருத்த சொல்ல விரும்புறீங்களோ அத சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தலைப்பு எடுத்துக்கணும். உடற்பயிற்சி. சரிங்களா? அப்ப உடல் பயிற்சி அப்படின்னா என்ன? உடற்பயிற்சிய ஏன் பண்ணணும்? உடற்பயிற்சி பண்றதால நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன?
உடற்பயிற்சி செய்யாததால நம்ம இழக்கக்கூடிய இழப்புகள் என்ன? சரிதானுங்களா? அப்போ உடற்பயிற்சி அப்படின்ற ஒன்று முற்காலத்துல எப்படி இருந்தது? உடற்பயிற்சி இந்த காலத்துல எந்த மாதிரி இருக்குது? சரிங்களா? அப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்க அதை பற்றி அப்படியே லைனா சிந்தித்து பார்த்து தொகுத்துட்டு வரணும். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நீங்க பண்ணணும்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, அதை பத்தி நீங்க சிந்திக்கணும். இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் நிறைய சப்ஜெக்ட் வந்து கேட்டு உங்க கருமையத்துல எல்லாமே ரெக்கார்டுல இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டாபிக் குடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சிந்திப்பேன். அந்த டாபிக் பத்தின இருக்கிற நமக்குள்ள, நம்ம கருமையத்துல ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும்? வெளிய வர்றதுக்கு ஆரம்பிக்கும். சரியா? அப்போ அந்த எல்லா விஷயமும் வர்றத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, குறிப்பு எடுத்து வைக்கணும். ஒரு நோட்டு போட்டு ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். இப்போ உடற்பயிற்சி பற்றி என்னென்னவெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத முதல் நீங்க உங்க மனதுல என்ன வருதோ, அந்த மனதுல வர்ற விஷயங்கள வந்து குறிப்பாக எடுத்து எழுதிக்கணும். அதற்கு அப்புறம் அந்த உடற்பயிற்சி பற்றி என்னவெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு யூடியூப்ல பார்க்கலாம், ஒரு புத்தகத்துல படிக்கலாம். சரிங்களா? அது எல்லாத்தையும் எடுத்து வந்து என்ன பண்ணலாம்? அதையும் ஒரு குறிப்பாக ஒரு நோட்ட போட்டு, நீங்க இனிமேல் வந்து தயவு செஞ்சு அந்த நோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நீங்க ஆசிரியர் ஆகுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிதானே? லைஃப் லாங் நீங்க ஆசிரியருக்கு வந்து நான் இன்னும் அந்த நோட் வச்சிருக்கிறேன். நான் ஆசிரியர் ஆகுறதுக்காக அந்த குறிப்பெடுத்த விஷயங்கள், இன்னும் நான் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும்னா, அந்த நோட் எடுத்து திருப்பி பார்த்துருவேன். இப்போ உதாரணத்துக்கு எண்ணம் ஆராய்தல் தான் எனக்கு வந்து எண்ணத்தின் சிறப்புங்கிற ஒரு டாபிக் வந்து முதல்ல மன்றத்துல பேசுறதுக்கு சொன்னாங்க. சரிங்களா? அந்த எண்ணத்தின் சிறப்பு, எண்ணங்களோட ஆற்றல் என்ன, வலிமை என்ன? அப்படின்னா, நான் உட்கார்ந்து அதை எடுக்கறதுக்கு ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் எடுத்தேன். எண்ணத்தினுடைய சிறப்புக்கு 150 பாயிண்ட் வந்து எடுத்து வச்சேன். இப்ப நம்ம இன்னைக்கும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பயன்பட்டுட்டு இருக்கு. சரிதானுங்களா? இன்னைக்கு அப்டேஷனா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும், இன்றைய அளவு நான் வந்து ஏதாவது ஒரு எண்ணத்தின் சிறப்பு ஒரு பக்கம் பேச போனோம்னா, அந்த நோட் எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு போறது கூட ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு எனக்கு. அதனால அந்த நோட்ட வந்து என்ன சொல்றது? சப்ஜெக்ட் ஹின்ட்ஸ் நோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட் வந்து பக்காவா நோட்டோ, டைரியோ போட்டுக்கோங்க. இது நான் மறுபடியும் சொல்றேன். இது நீங்க ஆசிரியரா இருக்கிறப்போ உங்க லைஃப்க்கு பயன்படக்கூடிய ஒரு நோட். அதுல உடற்பயிற்சி உங்க என்ன தலைப்பில் நீங்க பேச விரும்பியோ அந்த தலைப்பு போட்டுட்டு அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா ஷார்ட்டா ஒரு ஸ்டோரியா ஷார்ட்டா சொல்றது. சரிங்களா? அது பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு 50 பாயிண்ட் வந்து நீங்க எழுதிருங்க. நான் பேச சொல்றது 5 நிமிஷம் தான். பட் நீங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் குறைஞ்சது 25 பாயிண்ட், அதிகபட்சம் 50 பாயிண்ட் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். இந்த பேசுறது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பேசுறப்ப நிறைய சப்ஜெக்ட் நம்ம மனசுல இருக்கும். பட் பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா, புதுசா ஆரம்பிக்கிறவங்க 1 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. நிறைய பாயிண்ட் பேசுவாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு மேல பேச்சு இருக்காது. பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ட வச்சுட்டு 1 மணி நேரம் பேசுவாங்க. இதுதான் பேச்சுக்கலையில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். சரிதானா? பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100 பாயிண்ட்ட ஒரே நிமிஷத்துல பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரே பாயிண்ட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவாங்க. சரிங்களா? இது போக போக தான் உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து வரும். ஆரம்பத்துல நீங்க குறைஞ்சது ஒரு 25 பாயிண்ட், 50 பாயிண்ட் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து, நீங்க அதைய வந்து இந்த 1 வீக்குக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணிட்டு வாங்க. நோட் பண்ணிட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நோட் பண்ண விஷயத்த நீங்களா பேசி பார்க்கணும். நீங்களா என்ன பண்ணணும்? பேசி பார்க்கணும். ஒரு தனிமையா உட்கார்ந்துட்டோ, ஒரு அறையில உட்கார்ந்துட்டோ நீங்க என்ன பண்ணலாம்? பேசலாம். குறிப்பாக கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு பேசுறது ரொம்ப சிறப்பு. இப்ப நானே தனியா தான் பேசிட்டு இருக்க பாருங்க. நீங்க எல்லாரும் உள்ள இருந்தாலும், பட் ஒரு இடத்துல நம்ம கட்டடத்துல நின்னு நம்ம தனியா ஒரு இடத்துல நின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப இப்படி நாம வந்து பேசி பழகணும். அந்த சப்ஜெக்ட் எடுத்து எத்தன முறை பேசி பழகணும்னா, பயப்பட்றாதீங்க. ஒரு 100 முறை பேசி பழகணும். சரிதானுங்களா? நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. முதல் முறை உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உடற்பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன? அல்லது உணவை பற்றிய விஷயம் அப்படின்னா, அந்த டாபிக் எடுத்துட்டு, அத பத்தி நீங்க பேச அந்த பேச்சு டியூன் ஆகும்.
நீங்க வேணா முதல் முறை நீங்க இப்ப புதுசா பேச போறீங்க இல்லையா, ஆசிரியர் ஆக போறீங்க இல்லையா, முதல் முறை உங்களோட ஸ்பீச்சை நீங்க ரெக்கார்ட் போட்டு வைங்க. எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு யாரும் சொல்லல. சரி, நான் முதல் முறை நான் பேசினப்ப எங்க ஐயா சொல்லுவாரு, இங்க முருகன் ஐயான்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அது என்னப்பா ஓகேங்களா ஓகேங்களான்னு ஓராயிரம் முறை சொல்றியப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கப்பா அப்படின்னாரு. ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லிட்டே இருந்திருக்கு. எனக்கு தெரியாது, பேசுறப்ப நமக்கு தெரியாது. இப்பவுமே நிறைய புரிஞ்சிருச்சுங்களா அப்படிங்கறதெல்லாம் நான் நிறைய பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, அதே சார் அவ்வளவு தடவை சொல்றீங்கன்னு. ஒரு சிலர் பாசிட்டிவா சொல்லுவாங்க, பரவாயில்ல சார் நீங்க அப்படி கேட்கறதா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, நேரடியா பேசுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரோட உரையிலேயும் நிறைய பிளஸ் இருக்கும், சில மைனஸ் இருக்கும். சரிங்களா? உரைகள் கேட்கறதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு எப்படி பேசலாம்னு தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்னு எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களா? இப்படி பேசுனா நல்லா வருங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சிலரோட உரை இப்படி பேசினா மக்கள் ஓடிடுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உரைகள் பெரிய விஷயங்க. பேச்சுக்கலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண கலை அல்ல. சரியா? மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு கலை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. அந்த அப்ரோச், அந்த அணுகுமுறை, அந்த பேசக்கூடிய விதம், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அதுல நாம ரொம்ப முக்கியமா அந்த பேச்சை நாம இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிங்க. சரிதானா? இன்னையில இருந்தே ஆரம்பிங்க. அஹ் ஒரு வாரம் டைம் உங்களுக்கு. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம ஃபங்க்ஷன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சனிக்கிழமையில இருந்து உங்களை தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்னென்ன லெவல்ல இருக்கீங்கங்கிற அளவுக்கு எனக்கு தெரியறதுக்கு வரும். 400 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி பண்றீங்க, எவ்வளவு தியானம் பண்றீங்க, சரிதானுங்களா? உங்களுக்கான தத்துவ தெளிவு எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு பேச்சுக்கலையில உயர்ந்து வர்றீங்கன்னு ஒவ்வொருத்தரோட டீட்டெயிலும் நம்மகிட்ட கிளியரா வரும். அதனால அந்த அளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணுவோம். இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. சரிதானா? நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக் பத்தி நல்லா சிந்தனை செய்யுங்க. சிந்தனை செய்து வர்ற குறிப்புகளை எழுதி வச்சுக்கோங்க. அதை பற்றிய புத்தகங்கள் படிங்க. அதை பற்றிய யூடியூப் வீடியோஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. சரிதானுங்களா? அதையும் உங்க குறிப்புல எழுதுங்க. எழுதிட்டு அதை ஒரு முறை பேசி பாருங்க. பேசி பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. சரிங்களா? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அதுவே பேசுங்க. எத்தனை முறை நீங்க பேசுறீங்களோ அதுதான் உங்களோட பெரிய விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷம் உரை உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லா பாசிட்டிவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வேற லெவல்ல மாறிடும். அதனால அதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணணும். இது எல்லாமே இப்ப நேரடினா உங்களை பேச 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 வச்சுட்டே இருக்கலாம். நேரா டைரக்டா இங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 நாள் கேம்ப்ல இருக்கீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க பேசிட்டே இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இது ஆன்லைன் காட்டி உங்களுக்கு இந்த 5 நிமிஷம் உரை ஒரு முறை வரும். அப்புறம் அடுத்த மாசம் தான் உங்களுக்கு இன்னொரு உரையே வரும். அந்த அளவு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற புரியுது இல்லை உங்களுக்கு? இந்த மாசம் 5 நிமிஷம் உரை பேசிட்டீங்கன்னா அதை கேட்டு ஃபைனல் பண்ணி கொண்டு போயிட்டு அப்புறம் அடுத்த மாசம் தான் உங்களுக்கு 10 நிமிஷம் உரைக்கு கொண்டுட்டே வருவோம். ஏன்னா இப்ப 400 பேரை எல்லாத்துலயுமே நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உரை 400 பேர்த்தோடதையுமே நான் கண்டிப்பா நிச்சயமா உட்காந்து கேட்பேன். சரி, அது ஒரு நாள் 2 நாள் ஒதுக்கிட்டு கூட. ஏன்னா நீங்க முதல் உரை பேசுறப்பவே என்னால ஓரளவுக்கு உங்களை கணிச்சிட முடியும். உங்களை எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த இடத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு எனக்கு தெளிவாயிரும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு கேட்டகரி பிரிச்சிருவேன். ஏபிசி அப்படி ஒரு கேட்டகரி பிரிச்சுட்டா, ஏ கேட்டகரி அவங்களுக்கு பெருசா கைட் பண்ண தேவையில்லை, அவங்க அப்படியே வந்துருவாங்க. பி கேட்டகரி கொஞ்சம் கைட் பண்ணும், சி கேட்டகரிக்கு கொஞ்சம் அதிகமா ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்து கொண்டு வரணும். சரி, அதெல்லாமே பிளான் பண்ணிக்கலாம். அதனால நீங்க எல்லாருமே தயாரா இருங்க. இப்போ உங்க எல்லாரையுமே அந்த தனித்தனி குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் இதுலயும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜாலியா பாசிட்டிவா பண்ணுங்க. பயப்படுறது, ஐயோ பேச சொல்லிட்டாங்களே, எப்படி பேசுறது, என்ன பேசுறது அப்படின்னு கவலைப்படுறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ஷேப் பண்ண போறோம். நீங்க ஷேப் ஆகிதான் இருக்கீங்க. ஷேப் நிச்சயமா நல்லா நடக்கும். அப்ப அதை பாசிட்டிவா ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு சிறப்பா நீங்க முயற்சி பண்ணணும்.
சரிதானுங்களா? சரி, ரைட் ரைட். மகிழ்ச்சி. சரி. பட் பேச்சுக்கலைக்கே டைம் சரியா போயிடுச்சு. பேச்சுக்கலையை நீங்க எடுத்துக்கோங்க. பேச்சுக்கலை பற்றிய விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் நம்ம வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது போன பேட்ச்ல வந்து ரொம்ப தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணும் பேச்சுக்கலையை. எடுத்தோடனே கொடுக்கல. ஆஹ் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் தான் பேச்சுக்கலை கொண்டு வந்தோம். ஆனா இப்ப நீங்க 6 மாசத்துக்குள்ள உங்களை ரெடி பண்ணுங்கிறதுனால உங்களுக்கு இப்ப இருந்தே பேச்சுக்கலை கொடுத்தாதான் நீங்க வந்து ஒரு 6 மாசத்துல நல்லா ரெடி ஆவீங்க. பயிற்சி பேச்சு ரெண்டுமே 2 in 1 போறப்ப வந்து சிறப்பா வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் இன்னும் உங்கள்கிட்ட எதுவுமே பெருசா கேட்கல. இந்த பாடல்கள் எழுதுறத வந்து நீங்க எப்பவும் போல ப்ராப்பரா எழுதிட்டு இருங்க. புத்தகம் வாசித்து அதுக்கான அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்றது தெளிவா பண்ணுங்க. அது கூட கவிகள் படிக்கிறது அது சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், இன்னொரு தற்சோதனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த குரூப் வந்துட்டுங்காட்டி அந்த குரூப்ல கூட நீங்க ஏதாவது டவுட்னா வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ப்ராப்பரா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தற்சோதனை எல்லாம் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் தற்சோதனையில எல்லாம் ரெக்கார்டு எங்ககிட்ட வந்துடும். நீங்க சப்மிட் கொடுத்து பண்ண விஷயங்கள் எல்லாமே எங்களால பார்க்க முடியும். நீங்க யாரு எவ்வளவு நாள் வந்து அதைய சப்மிட் பண்ணியிருக்கீங்கிறது, என்னென்ன பயிற்சி பண்ணியிருக்கீங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ரெக்கார்டா தெரியும். சரி, இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால இதையெல்லாம் சிறப்பா பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நன்றி. நம்ம இதோட இந்த சிந்தனை நிறைவு செய்றோம். ஆளுக்கு ஒரு டாபிக். டாபிக் உங்க விருப்பம், தலைப்பு உங்க விருப்பம். என்ன டாபிக் வேணா எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் பேசணும். கண்டிப்பா 5 நிமிஷம் நிறுத்தாம பேசணும். அதான் சேலஞ்ச். சார் 5 நிமிஷம் தானே சார் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. 1.5 நிமிஷத்துல நிறுத்திடுவாங்க. அதனால நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். அதனால கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. சிறப்பா அந்த 5 நிமிஷத்துல நீங்க வந்து நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவா சொல்லணும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி திரை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகளோடு நம்ம நிறைவு செய்வோம்.